உங்கள் பிரதிநிதித்துவத்தை முழங்க, உங்கள் ஜீவநாடிகளையும் ரத்த உணர்வுகளையும் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் முழங்க ஒரு அமைப்பு தேவை என்பதை மட்டும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் அதில் தெளிவாக இருங்கள். நீங்கள் இந்த தமிழகத்தின் தலைவிதியை நிர்மாணம் செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஒவ்வொரு தேர்தலையா போகும்போது அறந்தாங்கி தொகுதி அங்க யார் ஜெயிப்பா? திருநாவுக்கரசு. எப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டான் பாத்தியா? அறந்தாங்கி தொகுதியை எவனால் போய் பார்த்தவன் இருக்கிறியாப்பா? இங்க அறந்தாங்கி தொகுதி பூரா சுத்தினவங்க யாராவது ஒரு ஆள் இருக்கிறியா? 100% முஸ்லீம். 82,000 முஸ்லீம் வாக்காளர்களும் கொண்ட ஒரு தொகுதியில் அறந்தாங்கியில் எப்படிப்பா ஜெயிப்பாரு? அவரு தேவமாறு ஓட்டு. தேவர் எவ்வளவு ஓட்டு தெரியுமா? 14,000 ஓட்டு. வாக்காளர் பட்டியல கண்ல பார்த்தவன் இருக்கானா இஸ்லாமிய? இல்ல. இவனும் சேர்ந்து கத்துறான். அப்ப நீங்க சொன்ன பத்தியா நம்ம கூட்டத்துல இது முழுக்க முழுக்க முஸ்லீம் மக்கள் கூடியிருக்க கூட்டம். ரொம்ப தப்பி தவறி செபஸ்டின் சந்திரசேகரன் 2 பேர் உள்ள விழுவான். அதையும் போலீஸ்காரன் தனியா கூப்பிட்டு நீயாப்பா போய் முஸ்லீம் கூட்டத்தில் நோண்டி விடுவான். 2 பேர் ஒன்னா இருக்கிறான. அதுக்கு வந்து மாலை போட்டு ஆடோ அந்த இன்ஸ்பெக்டர் 50 ரூபாய் பரிசு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அங்க போன உடனே சிபிசிஐடி அவன் கூப்பிட்டு அதிகாப்பா அவனுங்களோட போய் துளுக்கு பயலோட சேர்றேம்மா. இது ஆமா சொல்லிட்டான். அதனாலதான் நான் சொன்னேன். அப்படி பொறுக்கி பயலும் போலீஸ்ல இருக்கான். திருந்த மாட்டான். அறந்தாங்கிங்கிறது 82,000 முஸ்லீம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி. பதிவு பெற்ற வாக்காளர்கள், பதிய பெறாதவர்கள் ஒரு 20,000 பேர் இருப்பான். 1 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் வாழுகிற ஒரு தொகுதி. 1.5-2 லட்சம் பேர் வாக்காளர்கள். 82,000 பேர். எப்படி அந்த திருநாவுக்கரசு ஜெயிக்கிறான்? கோட்டப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், அம்மாப்பட்டினம், கரம்பக்குடி, பொய்யாதநல்லூர், அறந்தாங்கி, மிமிசால், கோபாலப்பட்டினம், இத்தனை ஊரும் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழுகிற ஊர் இல்லையாத்தா? நான் சொன்ன இந்த ஊராது. இங்க எப்படி ஒரு திருநாவுக்கரசுங்கிற தேவர் ஜெயிக்கிறான்? சரி விட்டு தொலை. அரவாக்குறிச்சி முஸ்லிம் பெல்ட். அங்க எப்படி எவனோ ஜெயிக்கிறான்? ராமநாதபுரம் என்ன தொகுதிப்பா? முஸ்லிம்கள் தொகுதி. தேவிப்பட்டினம், சித்தார்கோட்டை, அத்தியூத்து, அண்டக்குளம், பனக்குளம், வானூர், சின்ன கடத்தெரு, இந்த 7 ஊரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 79,000 பேர் வாக்காளர்கள். என்னமோ 80,000 வாக்காளர்கள் உள்ள தொகுதியா பாருங்க. உங்க திருச்சி மத்திய தொகுதி, திருச்சி 1 எவ்வளவு முஸ்லீம் இருப்பீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை நிறுத்தியிருந்தா வேற முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமா ஒரே ஆளுக்கு போட்டிருந்தீங்கன்னா வேற யாராவது ஜெயிக்க முடியுமா? 68,000 முஸ்லீம் வாக்காளர். மதுரை மத்திய தொகுதி, கோவை மேற்கு, வாணியம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரி, அம்மாப்பேட்டை, பாப்பநாசம், அது மூப்பனார் தொகுதிங்கிறான். எப்படிடா மூப்பனார் தொகுதி? சோழாவரம், கடலாடி, 90,000 வாக்காளர்கள் கொண்ட கடலாடி, இளையாங்குடி 86,000 வாக்காளர்கள் கொண்ட முஸ்லீம் வாக்காளர்கள். அங்க தமிழ் குடிமகன் ஜெயிக்கிறான். என்னடா இந்த ஊர்? ஆர்எஸ் மங்கலம், திருப்பாலக்குடி, அல்ல 100% முஸ்லீம் பெல்ட். ஏன் இவனுக்கு தெரியாது முஸ்லீம்கள் இவ்வளவு பேர் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு வயலுக்கும் தெரியாது. இப்படி கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்கள் கொண்ட 60 தொகுதிகள் உண்டு. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, துறைமுகம். 4 தொகுதியில முஸ்லீமா ஜெயிக்க வச்சா? இல்ல. சரி, உனக்கு ஏதாவது அதுல நன்மை விளைஞ்சிச்சா? பிள்ளையார் ஊர்வலம் அதே தெருவில் தான் போகுது. அந்த 4 தொகுதியும் சுற்றித்தான், 4 முஸ்லீம்களை சுற்றித்தான் பிள்ளையார் ஊர்வலம் எடுக்கிறான். அந்த 4லயும் முஸ்லீம்கள் வாக்கு மட்டும்தான் வெற்றியை நிர்மாணிக்க இருக்கிறது. முஸ்லீம்கள் நிச்சயம் ஜெயலலிதாவுக்கு போட்டிருக்க மாட்டான். இப்ப ஜெயலலிதா குழுந்த வாக்குகள் முஸ்லீம் அல்லாத வாக்குகள். கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு, நாஞ்சில் மனோகரனுக்கு, அன்பழகனுக்கு. புள்ளியார் ஊர்வலத்தன்னைக்கு முஸ்லீம்கள் பக்கம் போகாதப்பா அப்படின்னு துண்டை வேட்டி தோல்ல போட்டு வந்து நின்றுவானா? எவனாவது நிக்க மாட்டான்டா. அவன் நிக்க மாட்டான். வருஷம் போல அவன் தூக்கிட்டு போகத்தான் போறான். எல்லா மதத்தையும் நாங்கள் அனுசரிப்போம், எங்கள் அண்ணா சொல்லிவிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வசனம் எழுதுவானுங்க. அப்போ ஓட்டியும் போட்டு உன் உரிமையும் பறி கொடுத்து, அவன் ரோட்ல போகும்போது துலுக்கனை வெட்டு, துலுக்கச்சியை கட்டுன்னு முழங்கியும் போட்டு போகும்போது வேட்டி தூக்கி காட்டுவான்.
நம்ம இவ்வளவுக்கு சகித்து போக நாம் சாமானிய மக்களா என்றால் நம்முடைய உரிமைகளை பறிகொடுத்து 60 தொகுதிகளில் இஸ்லாமிய மக்களே நீங்கள் முஸ்லிம்களாக நிறுத்தி முஸ்லிம்களே வெல்லக்கூடிய தொகுதி 60 தொகுதிகள். இந்த பாப்பநாசம் மூப்பனார் தொகுதிங்கிறான். ஐயம்பேட்டை, பண்டாரவாடை, ராஜகிரி இதெல்லாம் மூப்பனார் தொகுதியா? மூப்பனாருக்கு அங்க யாரா இருக்கா? மூப்ப எத்தனை பேரா இருக்கிறான் சொல்லுங்கள். பாப்பநாசம், பூம்புகார், சீர்காழி, காட்டுமன்னார் கோயில் 60 தொகுதிகளை இஸ்லாமிய மக்களே யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியின் தயவில்லாமல் இந்த பள்ளிவாசல்கள் நமக்காக ஒரே முழக்கம், ஒரே ஒரு ஜும்மாவிலே இந்த முஸ்லீமை நிறுத்தியிருக்கோம், எல்லா முஸ்லீமும் போய் ஒரு ஐக்கிய ஜமாத்துல சேர், ஐக்கிய ஜமாத்துல ஒரு துண்டு சீட்டை கொடு, எவன் பேர் வருதோ அவன் தான் எம்எல்ஏ, 60 எம்எல்ஏ தேர்ந்தெடு. இந்த 60 தொகுதிகளில் முஸ்லீம்கள் முஸ்லீமை நிறுத்தும் ஐக்கிய ஜமாத் நிறுத்தும் வேட்பாளருக்கே வாக்களியுங்கள். 60 எம்எல்ஏவை நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். எந்த இனமாவது தமிழகத்தில் 60 எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய இனம் உண்டா? வன்னியர்களால் கூட முடியாது. தமிழகத்தின் மிகப்பெரிய இனமாக இருக்கிற 16 மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிற வன்னிய இன மக்களால் கூட கொடுக்க முடியாது. 60 எம்எல்ஏக்களை நீங்கள் ஜெயிக்கலாம். இது நான் இன்று இல்லாவிட்டால் நாளையாவது ஒரு காலத்தில் நான் என்னுடைய கபரஸ்தானிலாவது வந்து நீங்கள் இதை ஒத்துக்கொண்டுதான் செல்ல வேண்டும், நீங்களும் உங்கள் வாரிசுகளும். 60 தொகுதிகளை நிர்மாணிக்கக்கூடிய சக்திகள் யார் தயவும் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் 60 எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் சுமார் 150 தொகுதிகளில் நீங்கள் 20,000 வாக்காளர்களாக இருக்கிறீர்கள். சுமார் மேலும் ஒரு 60 தொகுதிகளில் நீங்கள் 40,000க்கும் மேற்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். அந்த இடங்களிலே இப்ப பரமக்குடி தொகுதி, இளையாங்குடி தொகுதி ரெண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ஒன்னு பசும்பொன் மாவட்டத்தில் இருக்கு. இளையாங்குடிக்கு பரமக்குடிக்கு ஒரு 10 கிலோமீட்டர். பரமக்குடியில ரிசர்வ் தொகுதி 30,000 முஸ்லீம் வாக்கு இருக்குது. இளையாங்குடி பொது தொகுதி. நீ என்ன பண்ணணும்? பரமக்குடியில ஒரு தேவேந்திர குல வெள்ளாளரை நிறுத்தணும். நாங்க 30,000 ஓட்டு உனக்கு தர்றோம், உன் ஜாதிக்காரன் எங்க தொகுதி இருக்கான் அவனை எனக்கு போட சொல்லு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா 100 தொகுதிகளை இஸ்லாமிய மக்கள் வெல்லலாம். 60 தொகுதி நீ ஜெயிச்சிட்டினாலே 240 தொகுதி தமிழகத்தில் உண்டு. இந்த 240 தொகுதிகளில் 239, 240 ஒரு கணக்குக்கு சொல்றேன், 60 பிரிச்சிட்டீனா 180. திமுக, அதிமுக, மதிமுக 3 பங்கு, தமாமக எல்லாத்தையும் சேர்த்து 2வது பங்கு என்னாச்சு? 180 2 பங்குனாக்கா 90 சீட்டு தான் ஒரு ஆளுங்கட்சி ஜெயிக்க முடியும். இந்த 90 சீட்டை உள்ளவன் நீ 60 பேர் சொல்றவன் தான் சீஃப் மினிஸ்டர். ஒரு வருஷம் இவனுக்கு கொடு, ஒரு வருஷம் அதிமுக காரனுக்கு கொடு, ஒரு வருஷம் திமுக காரனுக்கு கொடு, ஒரு வருஷம் அதிமுக காரனுக்கு கொடு, ஒரு வருஷம் எங்களை விடுறான்னு நீ வரலாம். நீயே முதலமைச்சராக கூடிய வாய்ப்புகள் உள்ளதை இந்த இஸ்லாமிய மக்கள் ஏன் உணரவில்லை என்பதுதான் பெரிய புதிராக இருக்கு. 60 தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்க முடியும். இது விஞ்ஞான பூர்வமான ஆதாரம், சரித்திரபூர்வமான ஆதாரம். 60 தொகுதியின் வாக்காளர் நான் ஒரு நூலாவே இதை தொகுத்து இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் வெளியிட்டு காட்டுறேன். இந்த 60 தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குது உங்களுக்கு? உங்களால ஒண்ணு கூட முடியாதா? வால் போஸ்ட் இல்லாம நீ ஒண்ணு கூடி காமிச்சிருக்கிற. திண்டுக்கல்ல, திருநெல்வேலியில தப்லீக் ஜமாத்துல ஒரு வால் போஸ்ட் இல்லாம எத்தனை லட்சம் பேர் கூட்டினீங்க? 10 லட்சம் பேர் கூடியிருக்க. ஆகால பொழப்புக்கு கூடுற உன்னுடைய விதியை நிர்மாணிக்கிறதுக்கு கூடினியா? காக்காய்கள் கூட்டம் நிர்மாணிக்கிறது உன்னுடைய மான மரியாதை. எந்த நாயோ நம்மளை ரோட்ல பார்த்து துலுக்க நாய், துலுக்கச்சி கட்டு, துலுக்கன வெட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் அவன் பின்னால் சென்று அழிகிறார்கள். ஆனால் உங்களுடைய சுய நிர்ணயத்தை, உங்களுடைய சுய மரியாதையை, சுய கௌரவத்தை, சுய உரிமையை, வாழ்வுரிமையை எழுத தெரியாத மக்கள் அந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அந்த சமுதாயம் அழிந்தாலும் சரி, உங்களில் ஒருவனாக இருக்க எனக்கு கேவலமாக இருக்கிறது சகோதரி. எவனோ எச்சில் போடுகிற 4 சீட்டுக்கு நம் தலைவர்கள் அவன் கால்களை நக்கிக் கொண்டு திரிகிற ஒரு சமுதாயமாக